உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்களுடைய அம்மா நகைனா எவ்வளவு தூரத்துக்கு கிரேசியா மாறுவாங்க? எங்க அம்மாக்கு வந்து நகைனா ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு வந்து நகை, அதாவது அந்த கோல்டன் கலரை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். எனக்கு அது அவ்வளோக்கா பிடிக்காது. ஆக்சுவலா இது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய கல்ச்சுரல் ஷிஃப்ட் அப்படின்னா, கோல்டு கலர்லன்னு பெருமையா பேசிட்டு இருந்த இடத்துல இவங்க சொல்லுங்க பாருங்க, அது ஒரு மாதிரி கோல்டன் கலர்லங்கிறாங்க. இது ஆக்சுவலா ஒரு பெரிய கல்ச்சுரல் ஷிஃப்ட். உங்களுக்கு கோல்டு குறித்து அப்சஷன் உண்டா இல்ல அது சுத்தமா கிடையாதா? No, I don't have obsession. உங்களுக்கு தங்கம் குறித்து அப்சஷனே கிடையாதா? கிடையாது. ஓ, அதான் கரெக்டா இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. எப்படி அப்படியான ஒரு இதில் வந்துருக்கீங்க? ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் வளர்ந்து வந்த விதத்தில் பார்த்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகி வந்தது தான் இது. பட் நீங்களும் அந்த தலைமுறையில் வளர்ந்துருப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் எப்படி வராமல் இருந்துச்சு? ஷூட்டிங்கில் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, நிறைய வேர் ஜுவல்லரி என்றால். பட் நான் வீட்டில் இருந்தால் நான் கம்மல் கூட போட மாட்டேன். நான் ஈவன் மை வெட்டிங் பேண்ட் ரிங் கூட போட மாட்டேன். ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். ஏதாவது ஒரு கம்மல் ஏதாவது போட்டு படுக்கணும் அப்படின்னா ஏதோ அன்ஈஸியாக குத்துற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஐ ரிமூவ் எவ்ரி திங். அட் எண்ட் ஆஃப் த டே ஐ ரிமூவ் ஆல் மை ஜுவல்லரி ஈவன் இஃப் ஐ வேர் பேசிக். அதே மாதிரி எங்கேயா வெளியில் போகிறோம், ஃபங்க்ஷன்ஸ்லாம் போனால் ஹெவியாலாம் நான் போட மாட்டேன். நான் ஜஸ்ட் ஒரே ஒரு சிம்பிள் ஒரு செயின் அந்த மாதிரி போனால் சொசைட்டி லுக்ஸ் அட் அஸ். நம்ம போகிறோம் ஃபங்க்ஷன்னா சும்மா வெறும் கழுத்தோடு போக முடியாது. ஸோ ஒரு சாரின்னும் போது ஒரு சாரிக்கு தேவையான ஒரு பட் நிறைய போட்டு டெக் பண்ணி அப்படிலாம் இஷ்டம் கிடையாது. பட் ஐ பை கோல்டு, ரெகுலர்லி ஐ பை கோல்டு. ஓகே, அது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கிப்பீங்க? யா, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். ஓகே, கோல்டாக வாங்குவீங்கன்னா எப்படி நகையாக தானே வாங்கி ஆகணும்? ஆமாம், நகையே தான் வாங்க. அதாவது எப்படின்னா நமக்கு இப்போ நம்ம பேசிக்கலாகவே நம்ம சொசைட்டி பார்க்க போனோன்னா இப்போ தான் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் எஜுகேஷன்லாம் வந்து எஜுகேட் ஆகி தேர் ஆர் இண்டிபெண்டன்ட். ஒரு 40-50 இயர்ஸ் முன்னாடி ஆர் மேபி ஒரு அதுக்கு முன்னாடி எல்லாம் என்னென்னா விமென் வேர் அட் ஹோம். ஸோ அவங்களுக்கு செக்யூரிட்டின்னு சொல்லி ஒன்றுமே இல்லாமல் இருந்த காலம். பொண்ணு வெறும் கை அனுப்ப முடியாது. நாளைக்கு ஒரு வேளை அந்த பொண்ணுக்கு ஏதோ தேவை வருது அப்படின்னா ஷீ ஷுட் பி ஏபிள் டு கெட். அப்போ அவங்களுக்குன்னு சொல்லி கொடுக்குற கோல்டு அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி. ஒரு மேரேஜ் அப்படின்னு பார்த்தா கூட கண்டிப்பாக கேட்பாங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டில் எவ்வளோ தங்கம் போட்டாங்க. அது நம்ம சொசைட்டியில் அது நார்ம் ஆயிடுச்சு. என்னென்னா ஒன்றுமே இல்லை, ஒன்றும் போடலையா, அது இன்னும் கேட்குறவங்க வருவாங்க. அப்போ அதுக்காக நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் இருக்குது. அதனால் பட் நான் வந்து ஐ எம் வித் யூ ஒன்லி. கண்டிப்பாக அதை ஒப்சஸ் பண்ணி அப்படி போட்டுட்டு காமிக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் போட்டு வெளியில் காமிக்கணுன்றது நானும் இல்லை. பட் இட்ஸ் குட் டு சேவ் ஃப்ரம் திஸ் யங் ஏஜ். ஐ வில் மேபி ஒரு அட்வைஸாக கூட சொல்லுவேன். எவ்ரி மந்த் இப்போ சிட்டெல்லாம் இல்லைனா கூட நீங்கள் ஆர்டி அந்த மாதிரிலாம் போட்டு சேர்த்து வச்சு அட் த எண்ட் ஆஃப் த டே, ஏன்னா கோல்டு இங்கே பார்க்குறீங்க கண்ணு முன்னாடி வளர்ந்துட்டே இருக்கு ரேட். தே சே இட்ஸ் கோயிங் டு கோ பியாண்ட் திஸ். ஸோ அப்போ ஒரு சேவிங்ஸ் மாதிரி நீங்கள் கண்டிப்பாக கோல்டு வாங்கி வைக்கிறது பெட்டர். ஓகே, உங்கள் வீட்டில் எந்த விதமான ஒரு விஷயத்துக்கு டக்குன்னு நகை உதவுச்சு? எனக்கு வந்து யூட்ரஸ் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சார். திடீர்னு ஆக்சுவலாக ரொம்ப பெயின் வந்துச்சு. போனோம், ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லிட்டாங்கன்னா உடனே நீங்கள் அட்மிஷன் போடுங்க, ஜஸ்ட்டு செக்கப் மாதிரி போகணும், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி உடனே பண்ணணும்னு சொன்னோன்னா அந்த டைமில் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னது ஒரே வார்த்தை தான், நம்மக்கிட்ட நம்ம நகை இருக்குது, யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம், நம்ம நகையை நம்ம வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ வருதோ வாங்கிட்டு எவ்வளோ செலவாகும்னு பார்த்துட்டு நம்ம உடனே இது பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம அமௌண்ட் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த டைம் எங்களுக்கு காப்பாற்றினது இந்த நகை தான் சார். எவ்வளோ பணம்? அப்போ 50,000. ஓகே, இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்தது உங்களுக்கு தெரியுமாமா? தெரியும் சார். ஓகே, அப்போ உங்கள் மனதில் என்னவா இருந்துச்சு? திடீர்னு ஒரு 50,000 தேவைப்படுது, வீட்டில் பணம் இல்லை, நகையை வச்சு தான் வந்து ஆப்ரேஷன் கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இது தெரிஞ்சோன்னா உங்கள் மனநிலை என்னவா இருந்துச்சு? நீங்கள் என்ன ஆக்சுவலி உணர்ந்தீங்க? அந்த டைம்ல நகை யூஸ்ஃபுல்லா தான் சார் இருந்துச்சு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நகைக்கு பதிலா வேற எதுலயாவதோ பண்ணிருக்கலாமோ. வேற எதில் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இந்த நகை பாண்டுன்னு சொல்றாங்கல்ல சார், கோல்ட் பாண்டுன்னு இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்து ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிறது, ஸ்டாக் மார்க்கெட்டு இதெல்லாம் இல்லைன்னா ஃப்ளக்சுவேஷன்லாமா? இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டோ மியூச்சுவல் ஃபண்டோ நீங்கள் போட்டு மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் எடுக்கவே முடியாது. நீங்கள் 50,000 போட்டுதான் சரி, 50 லட்ச ரூபா போட்டாலும் சரி, இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆண்டியா போக வேண்டியதான். அது ரொம்ப பயங்கர ஃப்ளக்சுவேஷன். பட் கோல்டு ஃப்ளக்சுவேஷன் தான், இவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் கிடையாது. ஆனா கோல்ட் பாண்ட் அந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேஷன் இருக்காது சார். கோல்ட் பாண்ட் கம்பேரிட்டிவ்லி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது கோல்ட் பாண்ட் பெட்டரா இருக்கும். இல்லை, நீங்கள் சொல்றதெல்லாம் ரைட்டு தான். கோல்டு பாண்டுமே கூட விற்றீங்கன்னா ஒரு 24 to 48 மணி நேரமாவது குறைஞ்சது ஆகும். நீங்கள் அதை விற்று அதுக்கப்புறம் நீங்கள் அதை வாங்கி ஒரு டைம் ப்ராசஸ் இருக்குது. நிலம் கூட நீங்கள் ஒரு நல்ல பையரை பார்க்கணும். நீங்கள் பார்க்குற இடத்துல நிலம் நல்லா ஜாஸ்தியாக இருக்கணும். அவனும் என்ன நினைப்பான்னா நம்மளோட அர்ஜென்சியை பார்த்துட்டு கம்மியாக ரேட்டு கேட்பான், ஏன்னா அவசரமாக இருக்காங்க. அப்போ இவ்வளோ பிரச்சனை நடுவில் தங்கம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா இன்னைக்கு ஒரு கிராம் எவ்வளவு நகையை வச்சா வாங்க முடியும். இந்த கம்ஃபர்டபிலிட்டி, இந்த உதவிகரம் தங்கத்தை தவிர வேற என்ன கொடுக்குது? சார் எமர்ஜென்சிக்காக வச்சுட்டு ஃபியூச்சர்ல அவங்க தானே சார் கஷ்டப்படுறாங்க. இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு இப்போ வைக்கிற ஒரு அமௌண்ட்டா இருந்தா இன்ட்ரெஸ்ட் நம்ம அதுக்கு டபுளால கட்டுறோம் சார். இல்ல, ஆக்சுவலா நீங்க எல்லாம் இந்த தலைமுறையில் இருக்கிறதுனால கேட்குறேன். நீங்க பெரும்பாலும் கடன் வாங்கியிருக்க மாட்டீங்க. கடன் வாங்கின பழக்கமே உங்களுக்குலாம் இருந்திருக்காது. அதனால உங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்க கடன் ஒருத்தன் கை நீட்டும் போது உங்க சுயமரியாதை போயிடும். அப்ப நீங்க வந்து அடுத்தவங்க போய்
ஒரு 100 ரூபாய் கேட்கும் போது அவன் கொடுத்துட்டாங்க தாண்டி கொடுக்கலன்னா இன்னும் மனசு ரொம்ப சஞ்சலப்படும். அப்ப அந்த மாதிரி நேரத்துல ஒருத்தட்ட கை நீட்ட முடியாத அளவுக்கு தங்கம் வந்து அவங்களோட சுயமரியாதை காப்பாத்துது. அதை தான் அவங்க மறுபடியும் சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க கடன் வாங்கல, நீங்க கடன் வாங்காதனால அதோட புரியல. நீங்க ஒரு முறை யார்கிட்டயாவது போயிட்டு ஒரு அவசரத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும்னு கேளுங்களேன். கேட்கும் போது அவங்க கொடுக்குற ரியாக்ஷன், அவங்க கொடுக்குற டிலே, இதெல்லாம் உங்களுக்கு மனசு கஷ்டப்படுத்தும். அப்போ கையில ஒரு நகை இருந்துச்சுன்னா யாருக்கிட்டையும் 10 பைசாக்கு நிக்க வேண்டாம். போய் வச்சோமா, பேங்க்ல 10,000 ரூபாய் கொடுத்தாங்களா, அந்த செலவை முடிச்சோமான்னு பண்ண முடியும். அந்த சுயமரியாதை காக்கிறது தான் அவங்க திரும்ப 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 சொல்றாங்க. ஓகே, உங்களுக்கு கோல்டை பத்தின இது என்ன? இப்போ ஏன்னா இப்போ நம்ம கிட்ட ஒரு 100 ஆண்டுகள் ஒரு ஜுவல்லரி நடத்துற ஒரு முக்கியமான நபர் நம்மோட இருக்காங்க. இப்போ உங்களுக்கு கோல்டு குறித்தான புரிதல் சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குல்ல, அதை பேசிக்கலாம் தான் ஆக்சுவலாக கேட்குறாங்க. சார், பெர்ஸ்பெக்டிவ் தான் மாறி இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பாட்டி காலத்தில் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக காதே தொங்கி இருக்கும், அப்பயும் அவங்க போட்டு சுற்றுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்கு, அவங்க அந்த ரேஞ்ச் அவங்களோட ஸ்டேட்டஸே டிஃபைன் பண்ணுற அளவுக்கு அவங்க வேர் பண்ணி டிஃப்ரென்ஸ் காட்டினாங்க அந்த டைமில். அது கொஞ்சமாக மாறி இவங்களுக்கு வரும்போது எப்படின்னா அந்த டவுரி அண்ட் அகெயின் ஸ்டேட்டஸாக அது வந்துச்சு. இப்போ நமக்கு லைஃப் ஸ்டைலில் நம்ம செட் பண்ணும்போது நான் ரோஸ் கோல்ட்லாம் நான் போடுவேன். ஸோ போடுறது பிரச்சனை இல்லை சார், அது ஒரு அப்சஷனாக மாறக்கூடாது. அது ஒரு ஜஸ்ட் மெட்டீரியல், அது வந்துட்டு அசெட்டாக வச்சுக்கலாம், ஆனால் அது ஒரு அப்சஷனாக மாறக்கூடாதுன்றது தான் பாயிண்ட். ஆப்சஷனாக மாறுறது எனக்கும் அவ்வளோ ஈடுபாடு இல்லை. எப்போது ஆசையாக இருக்கோ அப்போ வாங்கிக்கலாம், எவ்வளோ வரை ஆசை இருக்கோ அதை வாங்கிக்கலாம், அது நல்லது தான். பட் முக்கியமாக என்ன சொல்லணும்னா அது ஒரு சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் வைக்கணும். சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த கோல்டு மேலே இருக்கிற இந்த நகை மேலே இருக்கிற வெறுப்பை வந்து நீங்கள் ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு காயினாக வேணுங்க, ஒரு 10 சவரன் காயின் வாங்கி வைங்க, அட்லீஸ்ட் 1 சவரன் செயின் வாங்கி போடுங்க. ஸோ அது முக்கியம். நம்ம நாட்டையே காப்பாற்றிருக்கு. ஒரு வாட்டி 1980 நம்ம அந்நிய செலாவணி வந்து குறைஞ்சி போச்சு. 3 நாள் தான் இருந்தது. அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே கோல்டை வச்சு தான் டாலரை வாங்கினாங்க. ஸோ நம்ம வீட்டில் நாட்டையே காப்பாற்றிருக்கு கோல்டு. இன்றைக்கி இருக்கிற கோல்டு எவ்வளோ ஒரு இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு கிட்ட இருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு தோராயமாக 800 டன்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஒரு கடந்த 30 வருஷத்தில் 24,000 டன் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் கிட்ட 8,000 டன் தான் இருக்குது. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து கிட்ட 4,000 டன் இருக்குது. அதோட 2 மடங்கு, 2 பேங்க்கும் சேர்த்து நம்ம 2 மடங்கு நம்ம இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு கிட்ட இருக்குது. அவ்வளோ கோல்டு நம்ம கிட்ட இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் கோல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா எந்த பொருளுமே நீங்கள் வாங்கின அப்புறம் அதோட விலை தான் குறையும் தவிர ஏறாது. ஒன்லி கோல்டு தான் நீங்கள் வாங்கின அப்புறம் அதோட விலை ஏறும். ஸோ என்றைக்கும் கையும் கொடுக்கும், விலையும் ஏறும். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற ஷேர் மார்க்கெட்டில் வந்து சரிவு விழுந்திருக்கு, அதே கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நாங்கள் என்ன சொல்கிறதுன்னா எல்லாமே நீங்கள் ஷேர் மார்க்கெட்லேயோ மற்றதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கோல்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறங்க, ஜுவல்லரியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ நேரம் தான் நீங்கள் வந்து கோல்டே அப்படியே வச்சுட்டு இருப்பீங்க. ஒரு நகையை வாங்கி போட்டால் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், அவங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும். சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வேர்ல்டில் இருக்கக்கூடிய மொத்த கோல்டில் 11% நம்மக்கிட்ட தான் இருக்குது, இந்தியாவில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40% நம்ம சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் நம்மகிட்ட தான் இருக்குது. கோல்டோடைய இந்தியாவுடைய மொத்த இது இருக்குல்ல, ஆர்னமெண்ட்ஸ்ல கோல்டு இருக்கும்ல, அதுல 40% பேர் நம்ம ஆளுங்க தான் வச்சிருக்காங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.